அம்பலங்குடை கொடகம பகுதியில் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த தென்னை மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் சாரதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதாக அம்பலங்குடை போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கார் வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த தென்னை மரத்தில் மோதி பின்னர் மரத்தின் அடிப்பகுதியில் விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அம்பலங்குடையிலிருந்து இக்கடுவை நோக்கி சென்ற காரே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது. விபத்து நடந்தபோது வீதியின் குறுக்கே திடீரென பாய்ந்த பயணியை காரின் சாரதி காப்பாற்ற முயன்ற போதே இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான ஆரம்பகட்ட பணிகள் இம்மாதம் மேற்கொள்வோம். நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பினூடாக தீர்வு முன்வைக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து வினவிய போதே அவர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயக அம்சங்கள் மற்றும் மனித உரிமைகளை உள்ளடக்கிய வகையில் புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். இதற்கமைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது குறித்து ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி அர்சன குலரத்ன தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. கடந்த அரசாங்கம் தயாரித்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய அறிவுறுத்தல்கள், தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆலோசனைகள், புதிய சட்டத்தில் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும். சகல விடயங்களுக்கும் குறைபாடுகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருந்தால் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது. அதேபோல் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்ய வேண்டும், புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக குறிப்பிடப்படுகிறது. நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பில் பல பிரச்சனைகளும் குளறுபடிகளும் காணப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த பணிகளை நிறைவு செய்து புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். இதற்கமைய புதிய யாப்புருவாக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் இம்மாதம் மேற்கொள்ள உள்ளோம். நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பின் ஊடாக தீர்வு காணப்படும். காலம் காலமாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை விடுத்து பொது கொள்கைக்கு அமைய சிறந்த பரிந்துரைகளை முன்வைக்குமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைக்க பாராளுமன்ற விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை எதிர்வரும் ஜனவரி 6ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நீண்ட காலமாக இழுபறி நிலையில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான ஒரு முக்கிய நகர்வாக இது கருதப்படுகிறது. சபாநாயகர் தலைமையில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அத்தோடு 2026ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் ஜனவரி 6ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதுடன் ஜனவரி 6 முதல் 9ஆம் தேதி வரையான அமர்வுகளின் நிகழ்ச்சி நிரலும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டது. மேலும் ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கடற்றொழிலாளர் ஓய்வூதிய மற்றும் சமூக பாதுகாப்பு நலன்புரி திட்ட சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம், பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழான பிரகடனம் தொடர்பான விவாதம் மற்றும் மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்து விசேட குழுவை நியமிப்பதற்கான பிரேரணை சமர்ப்பித்தல் போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு திருத்தச் சட்ட மூலம் மீதான 2ஆம் மதிப்பீட்டு விவாதம் இடம்பெற உள்ளது. அதனையடுத்து அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழ் தீர்மானம் விவாதமின்றி அங்கீகரிக்கப்பட உள்ளது. அத்தோடு ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள 2 புதிய ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம் நடைபெற உள்ளது. அதனையடுத்து ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கடை மற்றும் அலுவலக ஊழியர்களின் ஊழியத்தையும் வேதனத்தையும் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.